ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நாம் நம்ம வீட்டு ஜோதிடர் ஐயா அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறோம். கேள்வியும் நானே பதிலும் நானே இரு பகுதிகளாக முதல் பகுதி வெளியிட்டு விட்டோம். பிரபஞ்சத்தின் கருணையும் உங்கள் ஆதரவின் காரணமாக இரண்டாவதாக ஒன்று செய்யலாம் என்று எண்ணி ஜோதிடர் ஐயாவை காண வந்திருக்கிறோம். வாருங்கள் போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஒரு ஜாதகம் எப்படியெல்லாம் இருக்கணும், ஒரு ஜனன ஜாதகம் எப்படி இருக்கணும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்பர்களுக்கு ஜோதிடர் சரவணாமிர்தம் வணக்கம். ஒரு ஜாதகம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, லக்னம் எது ஒன்றாலும் இருக்கட்டுங்க. 1, 4, 7, 10. 1ன்றது ஜாதகர், 4ன்றது பாக்கியஸ்தானம், அதெல்லாம் சொல்லுது. 7ன்றது மனைவியை பற்றி சொல்லுது, கணவனை பற்றி சொல்லுது. 10ஆம் இடம் ஜீவனம், இதெல்லாம் சொல்லணும். 1, 4, 7, 10 சிறப்பாக இருக்கணும். ஆக எந்த கிரகமும் கெட்டு போகாமல் நல்லா இருக்கணும். ஆட்சி உச்சம் இருக்கணும். பகை நீச்சம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஏற்ற இறக்கமாக இருக்கும். 1, 4, 7, 10 மற்றும் 1, 5, 9 திரிகோண நிலைகள் நன்றாக இருந்தால் அந்த ஜாதகர் சிறப்பாக இருப்பார். இதில் பல வகையான யோகங்கள் நிலைகள் இருக்கின்றன. ஆக இந்த அமைப்பு இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த ஜாதகம் அமையப்பட்டவர்கள் நிறைய புகழடைவார்கள். மேலும் பலவிதமான யோகங்கள் அதில் நிறைந்திருக்கின்றன. ஆக இத்தனை யோகங்களும் பெற்று இருந்தால் சரித்திர புகழ் பெற்று சிறப்பாக இருப்பார்கள். சிரமங்கள் இல்லாமல் சௌக்கியமாக இருப்பார்கள். குறிப்பாக சூரியன் கிடக்கூடாது, செவ்வாய் கிடக்கூடாது. ஆட்சி உச்சம் இருந்தால் சிறப்பாக இருக்கும். கேந்திர ஸ்தானங்களில் இன்னும் புகழடைந்தவர்களாக இருப்பார்கள். ஆக இந்த நிலைகள்லாம் இருக்கிறது. நிறைய சூட்சுமங்கள் அடங்கியது தான் ஜாதகம். இந்த ஜோதிடத்தை ஒருவர் கற்றுக்கொண்டால் உடல் ஆரோக்கியம் பெற்று சிறப்பாக இருப்பார்கள். தேவ ரகசியம் அல்லவா? அடுத்து கேளுங்க ஐயா. மிகுந்த மகிழ்ச்சி. அஷ்டமாதிபதி பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அஷ்டமாதிபதி ஒரு ஜாதகத்தில் 6, 8, 12 இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான இடம். 6ஆம் இடம் சத்துருஸ்தானம், 8ஆம் இடம் ஆண்கள் என்றால் ஆயுள் ஸ்தானம், பெண்கள் என்றால் மாங்கல்ய ஸ்தானம். ஆக இந்த இடங்கள்லாம் நல்லா சிறப்பாக இருக்கணும். கெட்டு போகக்கூடாது. பாவ கிரகங்கள் பார்வைப்படக்கூடாது. இதெல்லாம் நம்ம சொல்கிறது எல்லாம் சொல்லலாம். ஆனால் இறைவன் அமைத்து கொடுத்த அந்த கிரக நிலைகளை யாரால் மாற்ற முடியும்? அவரவர் செய்த முற்பிறப்பு நல்வினை தீவினைக்கு ஏற்பதான் நிகழ்கால வாழ்க்கையும் ஜாதகங்களும் அமைந்திருக்கின்றன. ஜாதகத்தை பற்றி நாம் குறிப்பிட்டு கூற வேண்டுமென்றால் அது ஒரு இருட்டில் செல்பவர் கையில் ஒரு டார்ச் லைட் கொடுப்பது போன்று. ஆக இந்த அஷ்டமாதிபதி என்பவர் 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த அதிபதிகள் எல்லாரும் அந்த இடத்தை அமர்ந்திருப்பவர்களும் நன்றாக இருக்க வேண்டும். கொஞ்சம் மாறி இருந்தால் கூட ஜாதகருக்கு சிரமங்களைத்தான் தரும். அஷ்டமாதிபதி என்பவர் ஜனன லக்னம், ஜனன ஜாதகத்தில் லக்னம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அதற்கு 8ஆம் இடம், 6ஆம் இடம் சத்துருஸ்தானம், 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம், அது சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த அஷ்டமாதிபதி எங்கு இருந்தாலும் அவர்கள் சிரமங்களை கொடுப்பார்கள். ஆனால் அந்த அஷ்டமாதிபதி என்று குறிப்பிடும்போது சூரியன் சந்திரன் இருவருக்குமே மாதுர்காரகன் பிதுர்காரகன், இவர்களுக்கு அஷ்டமாதிபதி தோஷமும் கிடையாது. சுபகத்திரி யோகம் என்றால் என்ன, அது கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. சுபகத்திரி யோகம் லக்னத்திற்கு முன்பும் பின்புமாக ஒருத்தர் கடக லக்னமாக இருந்தாலும் மிதுனத்தில் புதன் இருக்கணும், சிம்மத்தில் சுக்கிரன் இருக்கணும். இப்படி இருப்பவர்களுக்கு சுபகத்திரி யோகம் என்று பெயர். இது போன்று லக்னத்திற்கு முன்பும் பின்புமாக நல்ல கிரகங்கள் அமைந்தால், சுபகிரகங்கள் அமைந்தால் சுபகத்திரி யோகம் என்று பெயர். அப்படி இந்த சுபகத்திரி யோகம் பெற்றவர்கள் வாழ்க்கையில் பல சாதனைகளை புரிவார்கள். பலருக்கு உதவியாக இருப்பார்கள், பலருக்கு வழிகாட்டியாகவும் இருப்பார்கள் என்பது ஜோதிடத்தின் விதி. ஐயா மிக்க நன்றிகள். சுபகத்திரி யோகம் சிறப்பாக இருந்தது. பாவகத்திரி யோகம் என்றால் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. பாவகத்திரி யோகம் லக்னம், பொதுவாக லக்னம்ன்றது உடல். அந்த லக்னம் முன்பாக பின்பாக, முன்பு சுபகத்திரி யோகத்துக்கு சொன்னது போன்று தாங்க. தீய கிரகங்கள் பாவகிரகங்கள் லக்னத்துக்கு முன்பும் பின்புமாக இருந்தால்
அவர்களுக்கு பல சிரமங்கள், உடனே முடியக்கூடிய காரியங்கள் தாமதமாகும், நல்ல பலனை தராது, ஜாதகருக்கு மன உளைச்சலை தரும். என்ன வாழ்க்கை இது அப்படின்ற ஒரு சலிப்பு தான் எப்பவுமே விரக்தியாக இருக்கும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்தே இவர்கள் கெட்டு போவார்கள். அது பாவக்கத்திரி யோகத்தினுடைய பலன். ஆனாலும் என்ன செய்வது, இறைவன் அமைத்து கொடுத்த அந்த கிரகங்கள் அமைப்பு தான் நம்மை செயல்படுத்துகிறது. ஆக ஒவ்வொருவரும் அவரவர் ஜனன ஜாதகத்தை அருகே உங்களுக்கு தெரிந்த ஜோதிடத்தில் காண்பித்து உங்களை நீங்கள் நல்வழிப்படுத்தி கொள்ளுங்கள். ஐயா ரொம்ப சந்தோஷம். ஜட ஜென்ம லக்ன யோகம் அப்படின்னா என்னங்க ஐயா, அது கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஜட ஜென்ம லக்னம் அது ஒரு சிறந்த ஒரு அமைப்பு தான். எந்த ஒரு ஜாதகருக்கும் ராசியும் ஒன்றாக லக்னம் ஒன்றாக அமையப்பெற்று ஜனனம் எடுத்தவர்களுக்கு ஜட ஜென்ம லக்ன யோகம் என்று பெயர். இதற்கு சிறப்பான பலன்களும் உண்டு. உயர்வாகவும் செல்லலாம், தாழ்வாகவும் செல்லலாம். இரண்டும் கலந்த நிலை மாற்றி மாறி தசா புக்திகளுக்கு ஏற்றவரும் அந்த ஜனன ஜாதகத்தில் இருக்கின்ற அந்த சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் இதற்கு தகுந்தவரும் அந்த நிலைகள் மாறும், உயர்த்தும், தாழ்த்தும். ஆக எப்படி இருப்பினும் ஜட ஜென்ம லக்னம் யோகம் என்பது சிறப்பான ஒரு யோகம். அது அமையப்பட்டவர்கள் பல சாதனைகளை புரியக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். சில கொஞ்சம் வேதனைகளும் இருக்கும். எல்லாருக்குமே எல்லாமே தான் அமையும். தினந்தோறும் ஸ்வீட்டே சாப்பிட்டுருந்தாக்கா நமக்கு எப்படி இருக்கும், தினந்தோறும் கஷ்டமே அனுபவிச்சு அப்படி இருக்குது, தினந்தோறும் சுகத்தை அனுபவிச்சு, அது மாதிரி கலந்து மாறி வரக்கூடியது தான் வாழ்க்கை. ஜட ஜென்ம லக்ன யோகம் சிறப்பான யோகம். அடுத்து சஷ்டாஷ்டக தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சஷ்டாஷ்டக தோஷம் என்பது ஒரு ராசியிலிருந்து ஆண் ராசியிலிருந்து எண்ணிக்கொண்டு வரும்போது பெண் ராசி 8வதாக வரும், பெண் ராசியிலிருந்து எண்ணிக்கொண்டு வரும்போது ஆண் ராசி 6வது வரும். 6 என்றால் என்ன, ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். 6ஆம் இடம் சத்துருஸ்தானம் சொன்னால, சத்துரு ரண ரோகம் அப்படின்றது. 8ஆம் இடம் ஆணுக்கு ஆயுள் ஸ்தானம், பெண்ணுக்கு மாங்கல்ய, ஏற்கனவே சொல்லிட்டு அது 6, 8 சஷ்டாஷ்டகம். அப்போ பெண்ணோட லக்னத்தை எண்ணி வரும்போது 6, ஆணோட லக்னத்தை எண்ணி வரும்போது 8. இது சஷ்டாஷ்டக தோஷம்னு சொல்லுவோம். அதுவும் கொஞ்சம் ஒற்றுமையின்மை, பல மன உளைச்சல்கள், கருத்து ஒற்றுமை, நண்பர்களுக்கும் இரு நண்பர்களுக்கு கூட இவருடைய ஒரு ராசி ஒன்றாக இருக்கும், அவருடைய ராசி ஒன்றாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த நண்பனுடைய ராசி எண்ணி வரும்போது இந்த நண்பனுடைய ராசி எண்ணி வரும்போது 6 மட்டும் வந்தால் கூட நண்பர்களுக்குள் ஒற்றுமை குறைவாக இருக்கும். நண்பர்களுக்கே இப்படி என்றால் ஒரு ஆண் பெண் இணைந்த ஒரு ஜாதகமாக இருந்தால் இணைக்க மாட்டார்கள். சஷ்டாஷ்டக தோஷம் அப்படி என்று அது தோஷங்கள் இருந்தால் மன ஒற்றுமை குறைவாக இருக்கும். அது சஷ்டாஷ்டக தோஷம். ஐயா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மல மாதம் அப்படின்னு சொல்கிறத பற்றி என்ன சொல்கிறது கொஞ்சம் சொல். மல மாதம் என்றால் அது ஒரு 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 பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதத்துக்கு ஒரு அமாவாசை, ஒரு பௌர்ணமி தான் வரும். அந்த ஏதோ ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 அமாவாசை வரும், 2 பௌர்ணமி, ஒரே மாதத்தில் 2 அமாவாசை கூட வரும், அல்லது ஒரே மாதத்தில் 2 பௌர்ணமி வரும். அப்படி வந்தால் அது மல மாதம் என்று குறிப்பிடப்படுகிறது. அது அந்த நேரத்தில் ஒரு சுப காரியங்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள். இதுதான் மல மாதம். ஒரு ஜனன ஜாதகத்தில் பார்த்தோம்னாக்கா யார் ஜோதிடர் ஆவார்கள், யார் ஜோதிடர் ஆக மாட்டார்கள்ன்ற நிலைகள் தெரியுமா? குருவும் சுக்கிரனும் கெடாமல் இருந்தால் நல்ல ஜோதிடர் ஆவார்கள். மேலும் குருவும் லக்னத்தின் 10ஆம் அதிபதியும் சேர்க்கை பெற்று வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்தில் இருந்தால் சிறந்த ஜோதிடர் ஆவார்கள். அந்த இடம் ஒரு பஞ்சமகா புருஷ யோகத்துக்கு இடம் கொடுத்திருந்தால் அவர் பிரபல ஜோதிடர் ஆவார். சிறப்பான நிலைகள் அடையலாம். ஜோதிடர் கொடுத்துக்கு இதெல்லாம் ஒருத்தருக்கு வாக்குஸ்தானம் வந்து கெடாமல் இருக்கணும். வாக்குஸ்தானத்தில் வந்து குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கணும். நல்ல நிலைகள் இருந்தால் எல்லாரும் ஜோதிடர் ஆகலாம். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் ஜோதிடர் பாக்கியம் இருக்கிறதா என்று உங்களுக்கு நீங்களே தயார் செய்து கொள்ளுங்கள். ஆக இந்த வாக்கு பலிதம் கூட அந்த அந்த குடும்ப ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் இருக்க வேண்டும். இன்னும் அவங்க அந்த ஜோதிடமே தெரியாவிட்டால் கூட அவர்கள் சொல்வது பழிச்சிடும். நீ இப்படி ஆகணும், அவங்க உங்ககிட்ட எந்த வார்த்தை வாங்கணும், அப்போ நல்ல வார்த்தையை சொல்லுப்பான்னு கேட்பாங்க. ஆக அந்த வாக்கு பலிதம் இருக்கக்கூடிய இடம் 2ஆம் இடம். அங்கே சிறப்பான ஒரு நிலை, நல்ல சுபகரங்கள் இருந்தால் இன்னும் சிறப்பான நிலை வரலாம். ஐயா மிகுந்த மகிழ்ச்சி. ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்கள் இந்த கேள்வியும் நானே பதிலும் நானே
பெருவாரியாக ரசித்து மகிழ்ந்தார்கள். 2026ஆம் ஆண்டிற்கான ராசி பலன் ஐயா அவர்கள் சொல்ல வேண்டும் என்று நேயர்கள் கேட்கிறார்கள். சொல்வீர்களா? கண்டிப்பாக. உங்களுடைய அனுமதியும் உங்களுடைய ஆதரவும் எனக்கு நிறைய இருக்கின்ற காரணத்தினால் வருகின்ற 2026ஆம் ஆண்டினுடைய ராசி பலன்களை இறைவனுடைய அருளாலும் உங்களுடைய ஆதரவாலும் பிரபஞ்சத்தின் கருணையாலும் சொல்வதற்கு முயற்சி செய்கிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம். என்றென்றும் உங்கள் ஜோதிடர் சரவணாமிர்தம். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி ஐயா.